السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال نبينا صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء. புகழும் புகழ்ச்சியும் படைத்தாழுகின்ற அல்லாஹ்விற்கே சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள், குறிப்பாக இந்த காணொலியை காணக்கூடிய அத்துணையவர்கள் மீதும் உண்டாவதாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான கண்டுபிடிப்புகள், நவீன காலகட்டம் கண்டுபிடிப்புகளும் நம்முடைய வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு வசதிகள் வாய்ப்புகள் பெருகிக் கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நற்செயல்கள் நற்குணங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல சமுதாயத்திற்கு அடையாளம் நல்ல குணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்ல குணத்தை, நற்செயல்களை இங்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அதை பரப்புவதற்குத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார். ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். சங்கையான நற்குணங்கள் நற்செயல்கள் எது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக நான் இங்கு அனுப்பப்பட்டேன். ஆக நல்ல குணங்கள் நற்செயல்கள் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னமாக தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். மட்டுமல்ல, அதை தன்னுடைய குடும்பத்திலும் என்ன செய்தார்கள்? பரவச் செய்தார்கள். எத்தனையோ பெரிய தலைவர்கள் வாழ்ந்தார்கள். பொது சமுதாயத்திற்கு நல்ல நல்ல சேவைகளை செய்தார்கள், நல்ல நல்ல உபதேசங்களை செய்திருப்பார்கள். ஆனால் அவருடைய சொந்த குடும்பங்களையும் சுய வாழ்வுகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவை கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்திலிருந்தே நற்காரியங்களை ஆரம்பித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். அல்லாஹு 4 பெண் பிள்ளைகளை நீண்ட நாள் வாழ்வதற்கு தௌஃபீக் வழங்கினார். ஆண் பிள்ளைகள் சின்ன வயதிலே வஃபாத்தாகி விட்டார்கள். இந்த பெண் பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்தினார்கள், எப்படி பக்குவப்படுத்தினார்கள்? இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பது என்பது இன்று மட்டுமல்ல, காலம் காலமாக பெண்களை வளர்த்து அவர்களை ஆளாக்கி நல்ல முறையிலேயே திருமணம் முடித்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 4 பெண் பிள்ளைகளையும் எப்படி வளர்த்தினார்கள்? அல்லாஹுவை கொண்டு ஈமான் பெறச் செய்தார்கள். 4 பெண் பிள்ளைகளும் ஈமான்தாரிகள். 4 பெண் பிள்ளைகளும் ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திலிருந்தே நற்குணங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தன்னுடைய மகன் சக்கராத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார், மரண தருவாயிலேயே, சின்ன பிள்ளைதான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். நாயகமே, நீங்கள் வர வேண்டும். என்னுடைய பிள்ளை ஒரு கஷ்டமான நிலைமையிலே இருக்கிறது, நீங்கள் வந்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடத்திலேயே, அழைக்க வந்த நபரிடத்திலேயே, நீங்கள் சொல்லுங்கள், ஃபல் தஸ்தபிர் வல் தஹ்தசிப், பொறுமையாக இருக்கட்டும், ரப்பிடத்திலே கூலியை எதிர்பார்க்கட்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா விட்டு வைக்கவில்லை. வாப்பாவுடைய இந்த சொற்கள் மட்டுமல்ல, வாப்பா வந்தா நல்லா இருக்குமே, சத்தியம் செய்து தன்னுடைய தந்தை வந்தாக வேண்டும் என்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் அந்த நபரை அனுப்பினார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
முஆத் இப்னு ஜபலும், உபய் இப்னு கஅபும், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹும், ஸைத் இப்னு உஸாமா, இந்த 4 பேர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சேர்ந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அங்கு வீடோ துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை வாங்குகின்றார்கள். வாங்கும் பொழுது தன்னுடைய கையிலிருந்து, நாயகத்துடைய கையிலிருந்து அந்த பிள்ளையுடைய ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுகிறார்கள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், ஸஅத் இப்னு உபாதா கேட்கின்றார்கள், அத்தபக்கி யா ரசூலல்லாஹ், நீங்க அழுறீங்களா? உடனே சொன்னார்கள், இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்ருஹமா, ரப்புடைய கருணை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கருணை செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். நாம் மக்களிடத்திலேயே, அனைத்து ஜீவராசிகளிடத்திலே நாம் கருணை செய்ய வேண்டும். அப்படி என்றால் ரப்பு நமக்கு கருணை காட்டுவான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை எப்படி அதை சமாளிக்க வேண்டும், அதை எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டார்கள் என்ற முறையை நாம் பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கிறது. ரப்பிடத்திலே நீ கூலியை எதிர்பார்த்துக்கொள், நீ பொறுமையாக இருந்து கொள், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வான். ஆக தன்னுடைய பிள்ளையை இக்கட்டான சூழ்நிலை அழகான உபதேசத்தை வழங்கி, அழகான முறையிலேயே தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒரு அழகான தந்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய காலகட்டம், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் ஏதோ ஒரு கொடுமை நடக்கிறது, கணவனுடைய வீட்டிலே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடக்கின்றது என்று சொன்னால் அதை பெரிதுபடுத்தி, அதை ஜமாஅத் அளவில் சென்று அதை தலாக்கு வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகின்றார்கள். நாயகத்துடைய வீட்டிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அங்கே உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலேயே ஷிகாயத்து முறையிடுகின்றார்கள். வேலைப்பொழுது அதுவும் அதிகமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அடியாரை பார்க்க வேண்டும், வீடை பார்க்க வேண்டும், இப்படி பல விதமான கஷ்டங்கள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு அங்கெங்கெல்லாம் இருந்த அடிமை பெண்கள் எல்லாம் வருகின்றார்கள். அந்த அடிமை பெண்ணிலேயே ஒருவரை எனக்கு வேலைக்காக ஆக்கலாமே என்ற ஒரு முறையை, என்ற ஒரு செய்தியை அன்னை ஆயிஷாவிடத்திலே கூறி செல்கின்றார்கள். சற்று நேரம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். ஆயிஷா நாயகி இந்த விஷயத்தை கூறுகின்றார்கள். உடனே ஓடோடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியாருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகியை பார்த்து, நீங்கள் வேலை பொழுவிலே இருக்கின்றது எனக்கு தெரியும், ஆனால் அது சாதாரண விஷயம் அல்ல, அது முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட, முஸ்லிம்களுக்காக வேண்டி வந்த கனிமத்து பொருளாக இருப்பதனால் அதை உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ருடைய பொருட்டால் உங்களுடைய வேலை பழுவை அறியாமல் வேலையுடைய பழுவை இலகுவாக்குவான். அதை உங்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய கஷ்டமாக உங்களுக்கு தரமாட்டான் என்ற ஒரு நற்செய்தியை தன்னுடைய பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். நாம் இன்னைக்கு என்ன, மக கஷ்டப்படுறா, உடனே வாஷிங் மிஷினை வாங்கி கொடுப்போம், ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுப்போம். அதுவல்ல, பக்குவப்படுத்த வேண்டும், நல்ல பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். வேலை பழு என்பது ஒரு சுமையானதல்ல. இன்றைக்கு நாம் அத்துணை இலகுவாக நமக்கு கையில் கிடைக்கின்றன. உள்ளங்கையில் நெல்லிக்கனியை போன்று நம்முடைய அத்துணை பொருட்களும் அத்துணை விஷயங்களும் நம்முடைய கையிலே இருப்பதன் காரணத்தினால் நாம் மிக சோம்பேறிகளாக மாறிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 4 பெண் மக்களையும் நல்ல கணவன், நல்ல மருமகன்களை தெரிவு செய்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். மிகச்சிறந்த அலியாருக்கு, மிகச்சிறந்த உஸ்மானுக்கு தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து பெண் பிள்ளைகளை உலகம் போற்றும் பெண்களாக, முன்மாதிரி பெண்களாக ஆக்கினார்கள். ஆகையால் அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெண் பிள்ளைகள் நாளை நம்மிடத்திலே ரப்பிடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு நாம் சரியான, என்னுடைய பிள்ளையை
இஸ்லாம் ஈமான் கற்றுக் கொடுத்து சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தேன் என்று ரப்பிடத்தெல்லாம் பதில் சொல்லக்கூடிய தோஃபீக்கை வல்ல ரஹ்மான் தந்தல்விவானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக உலகம் போற்றும் பார்வோற்றும் நமக்கு இவ்வுலகிலும் மறுவிலகிலும் நமக்கு நற்பெயரையும் நமக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு ஆக்கியல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.